सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். 4ஆம் பத்து 10ஆம் திருமொழி 7வது பாசுரம். செஞ்சொல் மறைபொருளாகி நின்ற தேவர்கள் நாயகனே எம்மானே, எஞ்சலில் என்னுடை இன்னமுதே ஏழுலகும் உண்டாய் என்னப்பா, வஞ்ச உருவின் நமன் தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும்போது அஞ்சலை என்று என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. இன்னும் விடலை, இன்னும் எப்படிலாம் சரணடைகிறார், எப்படிலாம் பேசுகிறார் பாருங்க, எப்படிலாம் சொல்லியிருக்காரு. செஞ்சொல் மறைபொருள் ஆகி நின்ற தேவர்கள் நாயகனே, வேதங்களுக்கு பொருளாயிருக்கும் நித்திய சூரிகளுக்கு தலைவனே, தேவர்கள் நாயகனே, எம்மானே என்னை அடிமை கொண்டவனே, என்னுடைய இனிய அமுதே, எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே, என்னுடைய நெஞ்சினிலே ஆறா அமுதாக இருக்கின்ற என்னுடைய பெருமாளே, 7 உலகங்களையும் 7 உலகும் உடையாய் அடிமையாக 7 உலகங்களையும் அடிமையாக உடையவனே, என் அப்பா என்னுடைய தலைவனே, வஞ்ச உருவின் நமர்த்தமர்கள் யமதூதர்கள் அவங்கள உருவத்தையே மாற்றிக்கொண்டு வந்து வருத்தி வலிந்து நலிந்து என்னை துன்புறுத்தி என்னை பற்றும்போது, என்னை இழுத்து கொண்டு செல்லும்போது அஞ்சலே என்று என்னை காக்க வேண்டும், பயப்படாதே என்று சொல்லி என்னை காக்க வேண்டும் என்கிறார். நான் ஏதும் உன்மாயம் ஒன்றறியேன் நமன் தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகே என்று மோதும் போதும் அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். வானவர் தங்கள் ஈசா மதுரை பிறந்த மாமாயனே, என்னானாய் நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. நான் ஏதும் உன் மாயம் ஒன்றும் அறியேன். மாமாயனே, நித்திய சூரிகளின் தலைவனே, வடமதுரையில் மதுரை பிறந்த மாமாயனே, நித்திய சூரிகளுக்கு தலைவனே, வடமதுரையில் பிறந்த மாயனே, என்னுடைய யானையே, என் ஆனாய் என்னுடைய யானையே என்றும் வர்ணிக்கிறார். நடந்ததையும் நடப்பதையும் அறியும் திறமை இல்லாத நான் ஏதும் உன் மாயம் ஒன்றும் அறியேன். என்ன நடக்குது, என்ன நடக்கப் போகுது அப்படியெல்லாம் எனக்கு நினைத்து அறியும்படி திறமையில்லாத நான் உன் மாயம் எதுவும் அறிய இயலாதவன். உன்னுடைய மாயம் முதல் வரியில் இருக்கு. நான் ஏதும் உன் மாயம் ஒன்றும் அறியேன், அறிய இயலாதவனாய் இருக்கின்றேன். யமதூதர்கள் யமபடர்கள் பிடித்து வருத்தி என்னுடைய சரீரத்தை காட்டி இந்த உடலிலே புகுவாய் என்று சொல்லி அடிக்கும் போது, வானவர் தங்கள் ஈசா ஊனே புகே என்று மோதும் போதும் இந்த உடலில் புகு என்று யமதூதர்கள் அழுத்தி கூறினாலும் சொல்லும் போது உன்னை நான் நினைக்க தோன்றுமா அந்த நேரத்தில்? பெருமாளே, எனவே நீதான் எப்போதும் என்னுடன் கூட இருந்து உடனிருந்து நீ என்னை காக்க வேண்டும், நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே என்கிறார். குன்றெடுத்து ஆணிரை காத்த ஆயா கோணிரை மேய்த்தவனே எம்மானே, அன்று முதல் இன்று அறுதியாக ஆதியஞ்சோதி மறந்தறியேன். நன்றும் கொடிய நமன் தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும்போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. குன்றெடுத்து ஆணிரை காத்தாயா, கோவர்தன மலையை எடுத்து பசுக்களின் கூட்டங்களை காத்த ஆயனே, கோணிரை மேய்த்தவனே, பசுக்களை மேய்த்தவனே, மாடுகளை மேய்த்தவனே, எம்மானே என்னுடைய சுவாமியே, அன்று முதல் இன்று அறுதியாக, அன்று என்ன செய்தேன்? உனக்காக நான் பல்லாண்டு பாடினேன். பல்லாண்டு பாடும் அந்த நாள் முதல் இன்று வரை
உன் திருவுருவை மறந்தறியேன். உன்னுடைய ஆதியம் சோதி மறந்தறியேன். உன்னுடைய திருவுருவை, உன்னுடைய உருவத்தை நான் மறந்தறியேன், மறக்கவில்லை. நன்றும் கொடிய நமன் தமர்கள் என்னை துன்புறுத்தி, யமதூதர்கள் துன்புறுத்தி பலாத்காரமாக பிடிக்கும் போது, என்னை பற்றும் போது, அங்கு நீ என்னை காக்க வேண்டும். அப்போது நீ என்னை காக்க வேண்டும். எம்பெருமானே, அரங்கத்து அரவணை பள்ளி கொண்டிருப்பவனே, பெருமாளே, நீதான் துணை, என்னை காக்க வேண்டும் என்கிறார். இதையெல்லாம் முடித்து கடைசியாக கடைசி பாசுரம். மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை அரங்கத்து அரவணை பள்ளியானை வேயற்புகழ் வில்லிபுத்தூர் மண் விட்டு சித்தன் சொன்ன மாலை 10 தூய மனத்தவர் ஆகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர்தாமே. மாயவனை, ஆச்சரியமான குணங்களை உடையவனே, மதுசூதனே, மது என்னும் அரக்கனை அளித்தவனே மதுசூதனே, மாதவனை, திருமகளின் நாதனே, மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை, வேதம் வல்லவர் போற்றும் ஆயர்கள் இடையர்களுக்கு தலைவனே, அடியார்களை காப்பவனே, அச்சுதனை, ஏற்றினை அடியவர்களை காப்பவனை, திருவரங்கத்தில் ஆதிசேஷனின் படுக்கையில் பள்ளி கொண்டிருப்பவனுமாகிய என்னுடைய திருமாலே, இப்படிப்பட்ட திருமாலை குறித்து வேயர் குலத்தில் கொண்டாடும் ஸ்ரீ வில்லிபுத்தூருக்கு தலைவனான பெரியாழ்வார் அருளிச் செய்த இந்த 10 பாசுரங்கள் பாமாலைகளை பரிசுத்த மனதுடராய், தூய மனத்தனராகி, பரிசுத்த மனமுடையவராய் பாட வல்லவர்கள் நீல தூமணி வண்ணனுக்கு ஆளாவர். நீல ரத்தினம் போன்ற திருமேனியை உடைய திருமாலுக்கு அடியவராகவே இருப்பார்கள் என்று முடிக்கிறார் இந்த பாசுரத்தை. தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.